கடையும் கவனிக்கணும் எங்களையும் கவனிக்கணும் சாப்பாடு நீங்கள் வீட்டில் தானே மாமி சாப்பாடு கொடுத்து அப்படி உடம்பெல்லாம் நோவுது ஒரே இல்லாத தன்மை ஒரு சோர்வு அப்படி ஒரு இது கேட்கலாம் லிதியாவுக்கு வந்து இவ்வளோ இதாக இருக்கும் அதான் பார்க்குறதுக்கு லிதியா குட்டிக்கு என்ன பார்க்குறதுக்கு வேற இல்லை ஒரு தரமா லிதியா குட்டியை பார்க்க தான் வந்திருக்கேன் தெரியுமா அங்கிரடா எங்கட லிதியா பார்க்க வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செமீனா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக வீட்டை நிற்கிறோம். ஆனாலும் 2 நாட்களாக நாங்கள் வீடியோ போடல. இல்லை ஞாயிற்றுக்கிழமை போட்டு நாங்கள் திங்கள் செவ்வாய் 2 நாள் போடல. 2 நாள் போடல. திங்கட்கிழமை எனக்கு லிதியா குட்டிக்கும் எனக்கு தான் முதல் காய்ச்சல் வந்தது. அப்புறம் பார்த்தா லிதியா குட்டிக்கும் வந்துட்டு இப்போ காய்ச்சல் சரியான தடிமன் நான் சக்தி எல்லாம் எடுத்து கொஞ்சம் உடல்நிலை சரியாக இயலாமல் போயிட்டுது. அப்போ அதால் வந்து நாங்கள் வந்து வீடியோ பதிவு செய்யலை. திங்களும் செவ்வாய் நான் லிதியா குட்டியும் பெட்டில் அப்படியே படுத்தது தான். அப்போ தான் எங்களை கவனிப்பு பலத்த கவனிப்பு அவருக்கு நன்றி சொல்லணும். என்ன சொன்னால் கடையும் கவனிக்கணும் எங்களையும் கவனிக்கணும் சாப்பாடு நீங்கள் வீட்டில் தானே மாமி சாப்பாடு கொடுத்தவ அவருக்கு எங்களுக்கு வந்து சும்மா அந்த நெல்லிக்கரஸ் கரைச்சி தரது மல்லி தண்ணியாக வச்சு தரது எனக்கு லிதியாக்கும். அப்போ அவருக்கும் வந்து சரியான கஷ்டமாக போயிட்டு அப்போ 2 பேருமே கவனித்து நான் இப்போ ஓரளவு எழும்பிட்டேன். 7 நாள் தான் வேணும் வேண்டாம் கஷ்டம். இப்போ நாங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறது வீட்டு வேலை செய்கிறது நாங்கள் ஒரு நாள் 7 வந்துட்டால் அவருக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் லிதியா குட்டியும் கவனிக்க இல்லாமல் போயிடும். அப்போ அதால் இன்றைக்கு நான் எழுப்பினபடியாக தான் இன்றைக்கு இவ்வளோ வேலை செய்துட்டேன் தெரியுமா. ஏதோ ஒரு பேர் சொன்ன மறந்து போட்டேன் நேற்று செந்துரன் டாக்டர். அது வந்து பரவாயில்லை நோம் இல்லாமல் அது வந்து இப்போத்த அந்த கிளைமேட்டுக்கு வந்து இப்படி ஒரு தடிமன் காய்ச்சல் வந்து எல்லாருக்குமே வரதான். ஆனாலும் அதற்கா நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லமன்னு சொல்லி நேற்று நான் அவர்கிட்ட தான் கொண்டேன் செந்திரன் டாக்டர் எடுத்து தான் நாங்கள் காட்டினாங்க லிதியாவுக்கு வந்து நேற்று காட்டி மருந்து எடுத்தது. நோமெல்லாம் சளி வந்தாலே நாங்கள் கை வைத்தியங்களை அந்த மல்லி தண்ணியாக வச்சு கொடுக்குற மிளகுகள் எல்லாம் தூதுவளையல் துளசி எல்லாம் வச்சு கொடுக்குறது. அப்போ அவங்க அதுக்கும் சரி வரையில. அப்போ அதுக்கு பிறகு நேற்று நாங்கள் கொண்டே காட்டி ஓரளவு பரவாயில்லை நோமெல்லாம் இருக்கிறேன் 2 நாளாக வாயில் எதுவுமே சாப்பிட மாட்டேன்டா. இன்றைக்கு ஓரளவு சூப் எல்லாம் செய்து கொடுத்துனாங்க. அப்போ ஒரு மாவா இந்த சோளம் வேணுங்க அது வந்துங்க மிரக்கறியெல்லாம் வச்சு போடுறீங்க அதுக்குள்ளேயே மிரக்கறியெல்லாம் வருதுங்க கீரை கேரட் எல்லாம் அதுக்கே இருக்குது அப்படி அந்த பொடி மாதிரி செய்து. அப்போ அதை வச்சு கொஞ்சமாக கொடுத்தது பரவாயில்ல கொஞ்சம் எளிமையா நேற்று முந்தின நாள் எம்பிட இன்றைக்கு பிரச்சனை இல்லை ஓரளவு பரவாயில்லை. நான் எளிமை கொஞ்சம் சூப்பு கொடுத்தது அடுத்தது நெல்லிக்கரஸ் கரைச்சி கொடுத்தது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சாப்பாடுகள் ஓரளவு சாப்பிட்றா பிரச்சனை இல்லை. கூடுதலாக குடிப்பினவங்க நாங்களாம் கொடுக்குறேன் சொல்ல தெரியுது 30 தெரியாது. அதான் கூடுதலாக லிதியா வந்து குடிக்கிறேன் அதால நான் அதுகளை செய்து கொடுக்குறேன். இன்றைக்கு வந்து அவன் அந்த தஞ்சக்காலை அந்த உண்மைக்குமே பாருங்க எனக்கே 2 நாளாக காய்ச்சல் வந்து உண்மையாக என்னால் தாங்கவே இல்லாது பேசாம இதுங்க பாருங்க இந்த குணத்தை இந்த சரியா உடம்பெல்லாம் நோவுது. இப்போ இந்த உடம்பு நோவுது தொட்டாலே நோவுது அப்படி உடம்பெல்லாம் நோவுது ஒரே இல்லாத தன்மை ஒரு சோர்வு அப்படி ஒரு இது கேட்கலாம் லிதியாவுக்கு வந்து இவ்வளோ இதாக இருக்கும். அதால் நான் வந்து சில நேரத்தில் கத்தி என்றாலும் குடிக்க வைக்கிறது கொஞ்சம் என்றாலும் குடிக்கணும் என் உடம்புல அவன் சும்மா தொட்டாலே சொல்லுவான் அம்மா கை நோவுது அம்மா கால் நோவுதுண்டுவா. அப்போ அதால் வந்து அவளுக்கு நான் இன்றைக்கு கொஞ்சம் என் கையால் அது இதில் செய்து கவனித்தது எங்களுக்குமே இங்கே இருக்கிறேன் கவனிக்கிறேன்னு. இப்போ நீங்களாம் என்னென்றாலும் இப்போ இவருக்கு வந்து பெருசாக அதுகள் தெரியாது தெரிஞ்சதை செய்து வந்தவர் மற்றபடி அவருக்கு அந்த பெருசாக அந்த சமையல் பக்கங்கள் தெரியாததால் 2 நாள் நான் படுத்துட்டு இன்றைக்கு கிளம்பியாச்சு. அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டவா இருந்தாலும் தெரியாது எனக்கு. இப்போ வந்து அந்த சூப்பு ரசங்கள் கூழுகள் குடிக்கணுமே தான் கிடக்கு எனக்கு. இப்போவும் அந்த ஒரு தட்டியான ஒரு இயலாத மாதிரி கிடக்கு. எனக்கு வந்து வருத்தம் வந்து வெளியால் எதுவுமே இல்லை உள்ளுக்குள்ளே தான் உடம்புக்குள்ளே அப்படி ஒரு களைப்பு அப்படி இருக்கு. ஓ தெரியுமா வாக்கு ஐயோ கடவுளே அவ தெரியும். அப்போ ஓகே அப்போ நான் வந்து இப்போ லிதியா குட்டிக்கலாம் இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லை அது நாடளவில் அதை சரியாக வந்துடணுமெல்லாம் நாங்கள் அந்த மருந்து குடிக்கலாம் ஓகே வந்து. இப்போ லிதியா குட்டியை பார்க்குறதுக்கு லிதியா குட்டிக்கு என்ன பார்க்குறதுக்கு வேறையில் ஒரு தரமா லிதியா குட்டியை பார்க்க தான் வந்திருக்கிறேன் தெரியுமா. இன்றைக்கி லிதியா காய்ச்சல்னு தெரிஞ்சு லிதியாவை பார்க்குறதுக்காக லிதியாவுடைய உறவுகள் வந்திருக்கிறேன்.
ஏன்னா இப்போ அதை தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ யாருன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா சரி ஓகே. அப்போ லிதியா குட்டி ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். லிதியா குட்டி அங்கே ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இங்கே லிதியா குட்டியை பாருங்க நல்லா ஃபுல் கை டிஷர்ட்டோடு இருக்கிறேன். பிள்ளை வந்து அச்சா பிள்ளை இன்றைக்கு அம்மா செய்து கொடுத்தெல்லாம் பிள்ளை சாப்பிட்டு சூப் குடிச்சிங்களே குடிச்சது கொஞ்சம் குடிச்சதானே ஓகே. பிள்ளை பிடிக்காது உங்களுக்கு என்ன செய்யற காய்ச்சல் மாறணும் பண்ணால் அதுகளை தான் சாப்பிடணும். காய்ச்சல் மாறின அப்புறம் பிள்ளைய பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் என்ன சரி. அப்போ லிதியா குட்டி அப்போ நர்சரி வந்து லிதியாவுக்கு வாங்கிட்டு ஆனால் நாங்கள் விடையில லிதியாவை நர்சரிக்கு என்னம்மா பிள்ளைய காய்ச்சல் உங்களுக்கு போக விருப்பம் நர்சரிக்கு நாளைக்கு போகிறீங்களே இப்பவும் பேடோ சிறப்பா கொடுத்ததா நாங்கள் என்னத்த குறைவுகளை கேட்கக்கூடாது. துப்பினீங்களோ பிள்ளை மருந்து குடிச்சு கொண்டு தான் வந்தது. நேற்று செந்தோன் டாக்டர்கிட்ட போய் மருந்து ஒன்று எடுக்க ஒரு கிழமை வாங்க தடி மருண்டைக்குள்ள ஒரு கைக்கிற மருந்து ஒன்று வேறும் அந்த சுட்டாரண தண்ணி விட்டு கொடுக்குறது அது விட்டு அந்த மருந்து கொடுத்தோம். இது வளமையாக குடிக்கிற மருந்து எல்லாத்தையும் குடிக்காம விட்டுட்டு கைக்குது. மற்ற மருந்தெல்லாம் அந்த 3 மருந்து வரும். அதோட பேடோ சிறப்பும் சேர்த்துன்னு சொன்னால் 4 மருந்து. அப்போ 4 மருந்து வரைக்குள்ள அந்த 3 மருந்து நல்லா குடிச்சவா அந்த ஒரு மருந்து தான் எங்கள்கிட்ட இல்லை. அப்புறம் நேற்று நாங்கள் செந்தூர் டாக்டரை போய் காட்டி அவங்க அந்த மருந்து வாங்கினாங்க. அப்போ அந்த மருந்து வந்து கொஞ்சம் கைக்கிற மருந்து அதுக்குள்ள வந்து தண்ணி கிளக்கணும். அப்போ அந்த மருந்து வந்து பவுடர் ஒரு வெள்ளை பவுடர் வளமே ஆரஞ்சு பவுடர் தான் மாறும் அதுதான். ஆனால் அதுதான் குடுக்க கஷ்டமாகவும் கூட்டாங்க சொட்டியா பச்சை கச்சல் வாயில் வைக்கவே இல்லை பாவக்காய் கச்சல். அப்போ அந்த மருந்து வந்து இரவில் மட்டும்தான் கொடுக்குறோம். அப்போ அந்த மருந்து நான் நேற்று கொடுத்தா பிறகு லிதியா வளமையாக குடிக்கிற அந்த பேடோ சிறப்பு அந்த மருந்து ஒன்றுமே குடிக்காவா எல்லாமே துப்புராவா. அப்போ அதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் மருந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் மெத்த மாறும். லிதியாம்மா வாங்க வந்துருந்தோங்க பிள்ளை அச்சாப்பில் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் எங்களுடைய லிதியா குட்டியை பார்க்க யார் வந்தன்றதை வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் காட்ட போகிறோம் வேறன்னு சொல்லி ஓகே. இந்த லிதியாவை பார்க்க யார் அப்படி வந்திருப்பினோம்ண்டு வாங்க லிதியா குட்டியை பார்க்க வாங்க ஓடியாங்க. இப்போ லிதியா குட்டியை பார்க்க வந்த உறவை பாருங்க இஞ்சோடியாங்க எங்கே போறீங்க இஞ்சிட்ட சைட் பேரை பார்த்து கொண்டு வர ஓடியாங்க. அக்கா கொஞ்சம் 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 அக்கா கொஞ்சம் அக்கா கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சங்க பெரியம்மா கொஞ்சங்க. லிதியா குட்டியை பார்க்க வந்த உறவை பார்த்தீங்க கொஞ்சம் ஆகுறக்கா காணு 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 சரியா சரியா மடியில் சரி ஓகே. எங்கட லிதியா குட்டியை பார்க்க வந்த உறவை வேறன்னு பார்த்தீங்கன்னா எங்கட லிதிஹா குட்டி இது லிதியா குட்டி அது லிதிஹா குட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கட லிதியா வந்து 31 வீடியோ அப்புறம் இடப்பட்ட இதுல எல்லாம் போட்டிருந்தது. லிதியா குட்டி வாங்க ஓடியா ஓடியாங்க நேஹா வாங்க ஓடி வாங்க அவன் நடிகை போயிருங்க சு தா எங்க போறாங்க வாங்க சரி லிதியா இதுல இருங்க தங்கச்சியை கூப்பிடுவோம் நேஹா வாங்க என்ன எங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு அடுத்த தங்கச்சி நித்தியிட மகள்லாம் நிவா வந்து நேஹா குட்டி பாருங்க லிதியாவை கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறான்னு சொல்லுங்க வா இஞ்சி எல்லாம் மேக்க கலட்டுற இவா தான் இன்றைக்கு அக்கா பார்க்க வந்தது என்ன நேஹா சரி நேஹா குழப்படி செய்யக்கூடாது. ஹாய் சொல்லுங்க இல்லையா ஹாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் பாய் சொல்லுங்க பாய் 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 சொல்லுங்க பாய் நேஹா நேஹா பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க எங்க பொக்கெட்டுன்னு இவா வந்து இன்றைக்கு வந்திருந்தவா காலையில் டோபினா கூட்டி கொண்டு வந்தது ஆளுங்க எல்லாம் வந்து நல்ல சந்தோஷமா அப்படியே நடந்து திரியிற நேஹா வாங்க. அவாக்கு வந்து கையில் காயம் தகரம் பட்டி அது மருந்து கட்டி கிடக்கு. பிறகு பார்த்தா படியால் விழுந்துட்டா கொஞ்சம் துரியாட்டம் கூடத்தான் பாருங்கால பாருங்க பாருங்க ஒரு இடத்த இருக்கிறவங்க பாருங்க தாங்க யாருக்கு யாருக்கு இது யாருக்கு யாருக்கு அம்மாக்கோ எடுக்கட்டம்மா இருங்க இதில் இருங்க கீழே இருங்க கீழே மடியில் இருங்க சரியா அச்சா பிள்ளை இது நேகான முகத்தை பாருங்கள். நேகான முகத்தில் வந்து சின்ன நான் ஒரு காயம் கொண்டு வச்சிருங்க சரி பொக்க மண்டி வச்சு கொண்டுட்டு சரி பரவாயில்ல விஷயத்தை சொல்லுவோம் முடுங்க சரி
ஓகே இப்போ நேஹாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட 3ஆம் தரம் வந்து மொட்டை வலிச்சுட்டு சொன்னால் தலைமுடி வந்து சரியான ஐதாக இருக்குது. பார்க்கவே தெரியும் மண்டையில் இடப்பட்ட இடங்கள் எல்லாமே இருக்கு. டோபினா வாங்க கொஞ்சம் தூக்கொண்டு அவள் தான் அவாக்கு சின்னம்மா இப்போ அவாட தான் இருப்பா. இந்த மொட்டை வலிச்சது வந்து தலைமுடி வளரணுமெண்டு. நேஹா ஓடியாங்க நேஹா கத்த முடியாக்கட்டா பார்த்தீங்களோட இருக்கிறது கட்படுங்க. சரி ஓகே அப்போ நேஹா குட்டி வந்து நேஹா குட்டி மூக்க காட்டுங்க நின்று மாதிரி இருக்குண்டு காயத்து அதெல்லாம் மயக்க வைக்கக்கூடாது. அவ்வா கொடுக்குறா அன்றைக்கு வந்து அவன் வீட்டு படியால் விழுந்து அவாக்கு மூக்கில் காயம் வந்துட்டு. இப்போ நடக்க வலிக்கிட்டா இல்லை உமா கொடுங்க. உமா நீங்களே எல்லாத்தையும் பறிச்சு வச்சுக்கிறீங்க. உமா கொடுக்குற பார்த்தீங்க அவ்வா கூடம்மா அது கொடுங்க. சரியா இந்தா இந்தா ஒட்ட கொடுக்கும் இல்லையா தங்கச்சி பாவம் கூடம்மா கூடம்மா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை 2 மகள்களையும் பாருங்கள். மகள்களையும் மகளோட அடிச்சு போடுவேண்ணா கதையை கேளுங்க. அவ்வா கொடுக்குறோம் அவ்வா நே அஞ்சு வாங்க நிறுத்தி தாங்க அஞ்சு வா அவ்வா அவ்வா நேஹா பா அந்த சந்தோஷமே சந்தோஷமே லிதியாவுக்கு சந்தோஷமா தங்கச்சி வந்தது. இங்கே வாங்க இருங்க. நேஹா பாருங்க உதிரி ஒரு இருக்குது இந்த பிள்ளை. சத்தம் படக்கூடாது சத்தம் படக்கூடாது. என்ன தருது அது தரக்கூடாது. கோப்படி செய்யக்கூடாது கோப்படி செய்யக்கூடாது. நீ அவங்களோட பாசல இருக்கா காய்ச்சி விடுங்க காய்ச்சி விடுங்க இருக்கா காய்ச்சி விடுங்க போங்க 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 காய்ச்சி விடுங்க. நீங்களும் இருக்கா நல்லா கதைப்பியல் இல்லை என்ன தரது. அப்போ லிதியா சந்தோஷமே ஓகே எல்லாத்தையும் தான் எடுத்து வச்சு தங்கச்சி கூட நம்ம சரியா ஓகே. அப்போ லிதியா இந்த தங்கச்சி வந்த சந்தோஷமே 2 நாளாக லிதியா என்ன கேட்டது வந்து அம்மா தங்கச்சிட்ட போகிறேன் தங்கச்சி இந்த காய்ச்சல்லையும் பிள்ளை தங்கச்சியை தான் கேட்டதுன்னு நான் நித்திய கோல் பண்ணி கேட்டது. நேஹா காய்ச்சல் தெரியாது இவன் சின்னால் தானே அதால் வந்து நான் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு நேஹா விட்டு விடுங்க அப்படி தெரியும் லிதியா குட்டி அழுது கொண்டு முந்தினா அழுது அழுது ஃபோன் கதைக்கணும்னு சொல்லி வீடியோ கால் எடுத்து கொடுத்தா கதைக்க தங்கச்சியோடு என்ன லிதியா அப்புறம் 2க்கு தானே வா கொஞ்சம் ஓரளவு சுகம் வந்துட்டு தானேன்னு சொல்லி நித்தி விட்டது. லிதியாக இல்லை சந்தோஷமே 2 தங்கச்சி வந்தது சந்தோஷமே சந்தோஷமா பிள்ளைக்கு நேஹா வந்தது சந்தோஷம். அப்போ லிதியா தங்கச்சி இங்கே இருக்கட்டும் என்ன லிதியாவோட பெட்டில் நித்திர கொள்ளட்டுக்கும் என்ன லிதியாவோட குளிக்கும் லிதியாவோட நித்திர கொள்ளும் லிதியாவோட சாப்பிடும் என்ன சந்தோஷமே நல்ல சந்தோஷம். நேஹா நேஹா பிள்ளைக்கு சந்தோஷமே சந்தோஷமா அக்கா வேணுமே நேஹா அக்கா வேணுமே சரி தங்கச்சி அக்கா பொங்கல் இருங்க தங்கச்சி இருக்கிறப்பம்மா இப்படி இருங்க சந்தோஷமா இன்றைக்கு அக்காட்ட வந்தது கரெக்டாக கொடுங்க பிள்ளை நான் இது தங்கச்சினம்மா நான் கரைச்சி குடிக்கிறேம்மா. இப்படியே வந்து முதல் வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமே இப்போ வந்து நேஹா குட்டி நாட்களாக வரையில இப்போ வந்துருக்கு அவள் இப்போ 1 வயசும் 1 மாதம் ஆயிட்டு நல்லா நடப்பா கதைப்பா நேஹா நேஹா என்ன இந்த காயம் வந்தது பாருங்க நேஹா பாருங்க பாருங்க சரியா பிள்ளை மாறுமா. இப்போ லிதியா வெள்ளன ஏழாண்டு படுத்துருக்கு நேஹா வந்து எழுப்ப சொல்லி சொல்லுங்க அவன் பிள்ளையோட எல்லாம் விளையாடினேன் சொன்னால் லிதியாவுக்கு வந்து மைண்டு வந்து யார் தங்கச்சியோட விளையாடுற மைண்டும் இல்லை இப்போ கதைக்கிற மைண்டும் இல்லை. அவாக்கு வந்து என்னன்னு சொன்னால் அந்த காய்ச்சல் வந்த அப்புறம் இந்த காதுக்குள்ள ஒரு பருப்பு போட்டு உடைஞ்சிட்டு சரியோ காதால் வந்து இது மாதிரி வடியுது. நான் நினைக்கிறேன் அந்த காய்ச்சல் வெப்பத்தன்மை போலன்னா நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சூட்டுத்தன்மை போல் நாங்கள் முழுக வாத்து நிறைய நாள் ஆகிட்டு வாக்கணும். அப்போ அவாக்கு அந்த காது வந்து நோகுது அவாக்கு தண்ணி குடிக்க நோகுது கதை கேட்கல நோகுது. அப்போ இது வந்து கூடுதலாக வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஏன் அப்படி அண்டாவுக்குங்க தருவா
ஏன் அது அப்படி வந்து செய்யுதுன்னு சொல்லி ஒரு தண்ணி விழுங்கினாலும் வகுத்துக்குள்ள அப்படி குத்துற மாதிரி இருக்கு. முந்தி எங்களுக்கும் இப்படி வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. அதான் நான் சொல்றேன், இந்த காய்ச்சல் வெப்பத்தன்மையால அப்படி வந்திருக்கும் போல. அதால வந்து அவக்கு அதுவும் ஒரு இதா இருக்குது. எப்படி நாங்கள் இந்த கிழமை எல்லாம் சுகப்படுத்தி தான் நாங்கள் அவள் நர்சரிக்கு விட வேண்டிய கட்டம் பெருமே நாங்கள் அவள் கொஞ்சம் இதாக இருக்கிறா. பரவாயில்ல, நான் எழுப்பிட்டு இருந்தானே நீ அவள் எல்லாம் பார்த்துக்கொள்ள. ஓகே, அப்போ அதால நாங்கள் வந்து 2 நாளாகவே வீடியோ வந்து நாங்கள் போடையில் அப்படின்னு இன்றைக்கு நாங்கள் நேஹா குட்டி வந்ததான நிறைய நாளாச்சு நேஹா குட்டியையும் காட்டி உங்களுக்கு. அப்போ நாங்கள் இதை ஒரு வீடியோவாக பதிவு செய்துட்டோம். 2 பேரும் உள்ளுக போட்டினோம். ஓகே, சட்டியான துரியாட்டமாக இருக்குது மக்களே. ஒரு 5 நிமிஷம் நேஹா வச்சுக்கலாம் கிடக்குது. அந்த அளவுக்கு இருக்குது இல்லை பிள்ளை ஒரு இடத்துல. அதுதான் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் தான் நித்தி இப்போ வந்து எங்களோட அம்மாக்கள் வீட்டுக்கிட்ட தான் இப்போ வந்து இருக்கிறா. உண்மையாக சரியான கஷ்டம் தான் தனியாக வச்சுக்கிறது. என்னன்னா அந்த லிதியா வளர்ந்த விதம் விரைவாக வளர்ந்த விதம் வேறு உண்மைக்குமே. ஏன்னா லிதியா வந்து ஒற்றை நித்திர கொள்ளும் பிறந்த வயசில். இப்போ வாக்கு வந்து 1 வயசும் 1 மாதமும். இந்த வயசில் வந்து லிதியாவை சொல்லவே வார்த்தை இல்லை. அவ்வளோ நித்திர சாப்பிட்றதே கண்ணை மூடிக்கொண்டு தான் சாப்பிட்றது அந்த வயசில். நேஹா குட்டியை பார்த்தா இன்றியப்போ நித்திர கொள்றது குறைவு. இரவில் விடிய 5 மணி கிளம்பி ரூபாஞ்சாலும் தான் படுத்து வேலையாளர் காலையில் படுத்து நித்திர கொள்ள மட்டும். இப்போ கண்ணை முடிச்சு பார்த்தா நேஹா கண்ணை முடிச்சு கொண்டு பழம் தன்னோட விளையாட சொல்லி. அப்படியா விடிய வேலை கால் எழும்பிடும். அடுத்த பகல் நித்திர கொள்றது சரியான குறைவு. அப்போ அதால் வந்து உண்மையாக கஷ்டம்தான் தனியாக நேஹா வச்சிருக்கிறது நித்திக்கு வந்து. இப்போ அம்மா டோபினா எல்லாம் இருக்கணும் உதவிக்கு. ஆனால் சரியான துட்டியாட்டம் கூடிட்டு இங்கே நிற்க மாட்டால் மல்ல மட்டும் நடந்து தொட முழுக்க போகும். முகங்களை பார்த்தா தெரியும் காயங்கள் எப்படி வந்தன. அவ்வளோத்துக்கு துடியாட்டம் நேஹா. அப்போ கூடுதலாக வந்து நேஹா வந்து கேட்குறவை எங்களோட கதைக்கிறவை வந்து உங்களோட தங்கச்சின மகள் எப்படி இருக்கிறா அப்படி இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கிறான்னு இன்றைக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு காட்டியிருக்கிறோம் நேஹா குட்டி. நேஹா குட்டி காய் சொல்லுங்க தா. சரி, அப்போ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இல்லையா நேஹா லிதியா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறா. ஓகே, இப்போ நேஹாவுக்கு வந்து போன மாதம் 18ஆம் தேதி 1 வயசு. நேஹா இப்போ 1 வயசு 1 மாதம் ஆயிடுச்சு. ஓகே, அவனோட பர்த்டே ஃபோட்டோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். பர்த்டே முடிஞ்ச அப்புறம் வலிச்சு ஏன்னா சரியா நான் 5 கிடைக்கு வாக்க முடிஞ்சு பாருங்க. பார்க்கவே தெரியும் மண்டையில் முடி குறைவு. அப்போ மொட்டை இதோட 3ஆம் தரம் வலிச்சாச்சு. இனி வலிக்கக்கூடாது, இனி வளர்க்கணும். நேஹா நாங்கள் அவனோட பர்த்டே ஃபோட்டோ உங்களுக்கு அதில் போட்டு விட்றோம். சரி, ஓகே, அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நேஹா குட்டி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.